ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்மளோட மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நம்ம இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். அதோடய ஃபர்மெண்டேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ என்னடா இவ எப்போ பாரு மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லியே காமிச்சிட்ருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோவில் வந்து மெஷர்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது. எப்பயுமே வந்து இப்போ பாதி வேறு அரிசி போட்டிங்கன்னா பாதி இட்லி அரிசின்ற மாதிரி அந்த ரேஷியோவில் போட்டுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. ஸோ டைஜஷன் இஷ்யூஸும் வராது. ஸோ அப்படி போட்டிங்கன்னா ஒரு இட்லி நீங்கள் நார்மல் இட்லி, ஒரு இட்லி இந்த இட்லி சாப்பிட்ற ரேஷியோவில் கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் நான் வாங்குகிற அரிசி பேக்கெட்டிங்க பாருங்கள். இது ஏன்ஷியன்ட் ரெட் ரைஸ்னு சொல்லிட்டு நான் பிக் பாஸ்கெட்டில் வாங்குகிறேன். க்ளூட்டன் ஃப்ரீ, 4.5 கிராம் ப்ரோட்டீன், 3.2 கிராம் ஃபைபர், ஒவ்வொரு 28 கிராம் சர்விங்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது வந்து 600, வேலை இட்லி அரிசி ஒரு 600 கிராம்ஸ், ஸோ 1200. ஸோ இது ஆல்மோஸ்ட் 550 கிராம்ஸ் கிட்ட வரும் இந்த பேக்கெட்டில். ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து 4:1 ரேஷியோவில் உளுந்து வந்து 300 கிராம்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த ரேஷியோவில் அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இதே மாதிரி உங்களுக்கு மாவு கிடைக்கும்.